நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை செய்தவர்கள் யார்? எம் இன சொந்தங்கள் மீனவர்கள். பாரு, இதுவரைக்கும் எல்லை தாண்டி வந்தோம் என்று சிங்கள ராணுவத்தால் 840க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொண்டொழிக்கப்பட்டிருக்கார்கள். 840க்கு மேற்பட்ட மீனவர்கள். பார்த்துக்க, இந்தியாவின் வலிமை மிக்க கடற்படை, உலகத்தின் வலிமை மிக்க 6வது கடற்படை இந்திய கடலுக்குள்ளே நிற்குது. எதற்கு? பாதுகாப்பு பணியை செய்யும். சொந்த நாட்டு மக்களை இன்னொரு நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து பாதுகாக்காத இந்த ராணுவம் என்ன செய்தது என்ன கேள்வியை இந்த நிலத்தில் ஒரே ஒரு மகன், உன் உடன் பிறந்தான் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். குஜராத் மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்கிறது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி கொண்டு போய் தடுத்து அந்த மீனவனை மீட்டுக் கொண்டு வருகிறது. அப்படி ஒரு செயலை இந்த கடலுக்குள் என் மீனவ சொந்தங்களை சிங்களன் சிறைபிடிக்கும் போதோ, என் படகை பறிக்கும் போதோ, எங்களை சுட்டுக் கொள்ளும் போதோ தடுத்து பாதுகாத்தது என்ற செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? பாருங்கள், எத்தனை 840க்கு மேற்பட்ட உயிர்கள். இந்த காட்சியை பாருங்கள். என் உடன் பிறந்தார்களே, 12 நம் உடன் பிறந்தார்களே, நம் அண்ணன் தம்பிகளை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்துக் கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு? 12 பேர். இங்கே பாருங்கள், மொட்டை அடிக்கிறான். இந்த மொட்டை அடிப்பது எனக்கு அவமானம். இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு அவமானம், இந்த இனத்திற்கு அவமானம், இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம். உன் நாட்டின் குடிமகனை இன்னொரு நாடு தலைமுடியை வலித்து அவமதிக்கிறது என்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா? இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா? அறிவாக இந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திங்க. இந்த படகை பறித்துக் கொண்டு போய், பல லட்சக்கணக்கான அந்த விலை மதிப்புள்ள இந்த படகை பறித்துக் கொண்டு, என் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த படகை பறித்துக் கொண்டு போய் அரசுடைமாக்கி ஏலம் விடுகிறது சிங்கள அரசு. இன்னும் எத்தனை காலத்திற்கு எங்களை சிறைப்படுத்தி எல்லை தாண்டி வருகிறான்? ஏதோ மீனவர்கள், எம் இன சொந்தங்கள் சிங்களர்கள் கடற்பரப்பில் மீனை திருட வந்தது போல திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை வைத்து எங்களை சிறைபிடித்துக் கொண்டே இருக்கிறார். இது இந்திய கடற்படை. இங்கே பாருங்கள், இது சென்னை மெரினா கடற்கரையில் இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம். தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது, விண்படை வலிமையை அப்படியே குட்டிக்காரன் அடிக்குது, வித்தை காட்டுது. இதையெல்லாம் 15 நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பான். இந்த விண்வெளி வித்தையில 15 பேர் செத்து போனான். அந்த செத்தவனுக்கு ஒத்த ரூபா காசு கொடுக்கல. புரியுதா? இந்த வித்தையை பாரு, எப்படி டைவ் அடிக்குதுன்னு பாரு. டே பாரு, அடிக்குது பாரு. இதெல்லாம் நல்லா காட்டும்டா. எப்படி வித்தை காட்டுது பாரு. எப்படி இவ்வளவு வலிமையை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு மக்கள் அவன் கைது பண்றான், சிறைப்பிடிக்கிறான், வேடிக்கை பார்க்குது. எப்படி? அப்போ குரங்கணியில தீப்பிடிச்சு செத்தான் இந்த வித்தக்காரன் வரல. இங்க பாரு, ஓகி புயல்ல மிதக்கிறவன் யாருன்னு வரா? 200 பேர் செத்து மிதந்தோம், காப்பாற்ற வரல இந்த கடற்படை. செத்து போன பிணத்தையாவது எடுத்து கொடு, நாங்க எங்க முறைப்படி மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கிறோம். அப்பவும் வரல. ஏன்? செத்தவன் தமிழன் வரல. இப்ப எனக்கு என்ன வழி இருக்கு? கடைசியா என் கடலை, இந்த கப்பல் நிக்குதுடா, என் கடலை காப்பாத்த அல்ல, என் கடலோடி மக்களை, என் மீனவ மக்களை காப்பாத்த அல்ல. நீ நன்றாக தெரிந்து கொள், 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், இத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான். ஒரே ஒரு மகன் எங்கள் தலைவன் தமிழீழ மண்ணிலே தன் படையோடு நிற்கிற போது ஒரு மீனவனை சிங்களம் தொடல. அப்பது யார்? என் இனத்தின் குல தெய்வமடா, என் தலைவன் பிரபாகரன், என் இனத்தின் காவலாரன், காவல் தெய்வம் என்பதை தமிழ் இளம் தலைமுறை புரிஞ்சுக்கணும். இப்ப அவன் இல்ல, தொட்டு பார்க்கிறான், எழுதி வச்சுக்க, அவன் பிள்ளை இங்க நிக்கிற. ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு, இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன். தம்பி போடு, என்னாச்சு? போராடே போரா, போடு. எவாரா உன் உடன் பிறந்தானுக்கு, நீ பெற்ற பிள்ளைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, என்னுடைய ராணுவம் என்னை காப்பாத்தல, என் மக்களை, என் கடலை காப்பாத்தல. நீ கோஸ்ட் கார்டுன்னு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு. உன்னுடைய ரோந்து படை, உன்னுடைய கடலோர காவல் படையெல்லாம் பத்தல. இப்ப பிரபாகரமாக என்ன செய்யறேன்? நெய்தல் படை என்ற ஒன்றை காட்டுறேன். வாழ நெய்தல் படை பார்த்துக்க. இந்த நெய்தல் படை காட்டுறேன். இந்த நெய்தல் படை எல்லாம் சொல்லுவான், என்ன நெய்தல் படைன்னு? டே அங்க போடா,
நீ ஆத்தால போய் அக்கா தங்கச்சி சாகிறத தாலி இருக்கிறத வேடிக்கை பார்த்த. நான் வந்திருக்கிறது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறது இல்ல, தாலி அறுத்தவன் தலைய இருக்க வர்றேன். நீ இந்த சேட்டை மாதிரிலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. இங்க பாரு, இங்க பாரு, நெய்தல் படை காட்ட பலாயிரக்கணக்கில் மீனவர்களை எடுக்கிறேன். எங்க வேற யாருக்கும் வேலை இல்ல. நெய்தல் படையிலே மீனவர்களுக்கு கல்வி தகுதியெல்லாம் கேட்கல. படகோட்ட தெரியுமா, நீச்சல் தெரியுமா, வா படைக்கு பயிற்சி கொடுக்குறோம். எப்படி உலகத்தில் சிறந்த பயிற்சி கொடுக்குறோம். கருவியை கையில கொடுக்குறான். போடா மீனவ பின்னாடியே போடா. அவன் தொட்டா தூக்குறா, தூக்குடா தூக்குடா. பாரா சர்வதேச பிரச்சனையா மாத்திரண்டா. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கத்துற மகனை யாரும் கணக்கில் எடுக்கல. கூண்டுக்குள் இருந்து இந்த சேவல் கூவதால் நீ கணக்கில் எடுக்கல. விரைவிலே கூரை மேல ஏறி கூவேன். உலகம் என்னை திரும்பி பார்க்கும். இதே பிரச்சனைக்கு என்கிட்ட பேச நீ வருவ. நான் வர வைப்பேன். இல்ல நான் பிரபாகரன் மகன்ல. நீ எழுதி வச்சுக்க. நீ பாரு, நீ பாரு பாரு. உனக்கு ஒரு திமிர் வரணும். ஒரு நாள் உண்மையிலே யார் தெரியுமாடா, நம்ம உலகத்தின் முதல் கடற்படை கண்ட அரசேந்திர சோழனின் பேரனும் பேத்தியலும்டா. கடற்படை கண்ட பெருமாவீரன் பிரபாகரனின் பிள்ளைகள். ஏய் இன்னைக்கு தாண்டா அது இந்திய பெருங்கடல் வாங்கிப்பின்றான். அது சோழன் லேகடா. படகோட்டி விளையாடிட்டு இருந்திருக்காண்டா நம்ம பாட்டேன் அரசேந்திரன். அவன் பிள்ளைகள் தான் நம்ம. கட்டம்டா நெய்தல் படைய. கட்டம்.